வணக்கம். ஸ்டாலின் பதவி பறிப்பு, திமுகவின் தொண்டர்கள் அதிர்ச்சி. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைக்க முடியாத சூழல் உருவானதற்கு காரணமே ஸ்டாலின் மட்டும்தான். கடந்த திமுகவின் ஆட்சியில் அமைச்சர்கள் செய்த தவறுகளை மக்கள் நேரடியாக ஸ்டாலினிடம் தெரிவித்த போது கூட மேடையில் ஏறி எனக்கு எதிராகத்தான் அமைச்சர்கள் செயல்படுகிறார்கள், அவர்களை தண்டிக்க முடியாமல் நான் நிற்கிறேன் என்று மேடையில் பேசியிருப்பார். ஆனால் ஒரு அதிகாரம் படைத்த முதல்வராக செயல்பட்ட பொழுது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத சிறந்த தலைவராக செயல்படாமல் அதிகாரம் இல்லாத தலைவராக முதல்வராக கடந்த ஆட்சியில் செயல்பட்டதுதான் மக்கள் கொளத்தூரில் தோல்வியை தழுவ வைத்து அரசியலிலிருந்தே வெளியேறிவிடுங்கள் என்பதற்கேற்ப ஸ்டாலினை கொளத்தூர் தொகுதி மக்கள் தோல்விற்கான காரணங்கள் என்ற தகவலும் தற்பொழுது உண்மையாக வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி கவிழ்ந்த பிறகு மாஜி அமைச்சர்கள் மற்றும் மாஜி எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கைகளை எடுப்பது உறுதிதான். ஒவ்வொரு அமைச்சர்களும் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு திமுகவிற்கு எதிரான குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து வருகிறார்கள். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியின் பொழுது சிறப்பான செயல் திட்டங்களை கொண்டு வந்திருந்தால் நிச்சயம் திமுகவே ஆட்சியை அமைத்திருக்கும். ஆனால் மக்கள் மத்தியில் கடுமையான கோபத்தை எதிர்த்து தற்பொழுது மக்கள் மத்தியில் கடுமையான விமர்சனங்களை திமுக முன்வைத்து ஊழல் மற்றும் லஞ்சம் போன்றவைகளுக்கு ஊக்கமளித்து திமுகவின் அமைச்சர்கள் சொத்துக்கள் 100% உயர்ந்ததற்கு காரணமே ஸ்டாலின் தான். இனியும் அவருக்கு அதிகாரம் இருக்கக்கூடாது, பதவிகள் இருக்கக்கூடாது என்றுதான் கொளத்தூர் தொகுதி மக்கள் ஸ்டாலினின் பதவிகள் அனைத்தையும் பறித்து தற்பொழுது எம்எல்ஏவாக கூட வர முடியாமல் மாற்றிவிட்டார்கள் கொளத்தூர் தொகுதி மக்கள். திமுகவிலும் தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் தலைவராக பெயரளவிற்குத்தான் இருக்கிறார். ஆனால் அனைத்தும் அவரது கட்டுப்பாட்டிற்குள் கிடையாது. 36 பேர் கொண்ட உயர்மட்ட குழு ஒன்றை நியமித்து திமுக தோல்விற்கான காரணம் என்ன என்பதை கேட்டறிவதற்கு குழு ஒன்றையும் உருவாக்கினார். கிட்டத்தட்ட 60 நாட்கள் அந்த குழு தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு கிராமங்கள் வரையும் சென்று திமுகவின் தோல்விற்கான காரணங்களை சுமார் 250 பக்கங்கள் கொண்ட கடிதங்களையும் ஸ்டாலினிடம் சமர்ப்பித்து திமுகவின் மாஜி அமைச்சர்கள் சில முக்கியமான நிர்வாகிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த நடவடிக்கை தான் திமுகவை அடுத்த 10 ஆண்டுகள் நிலைத்து நிற்க வாய்ப்பளிக்கும். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் அந்த நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் தற்பொழுது வரை வேடிக்கை மட்டும் தான் பார்த்து வருகிறார். லண்டனுக்கு சென்றுவிட்டார். அவரது பேரன் இன்பநிதியின் ஒட்டுமொத்த பட்டமளிப்பு விழாவை கலந்து கொண்டு சிறப்பாக முடித்துவிட்டார். தமிழகத்திற்கும் திரும்பி வந்துவிட்டார். ஆனால் இன்று வரைக்கும் தோல்விக்கான காரணமாக இருந்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. அதே சமயம் திமுகவின் கூட்டணி கட்சிகள் முதலில் வெளியே இருந்து ஆதரவுகளை கொடுக்கிறோம் என்று கூறிதான் தாவேகாவிற்கு சென்றார்கள். ஆனால் இப்பொழுது தாவேகாவிடம் கூட்டணி அமைத்து அமைச்சரவைகளில் இடம்பெற்று நடைபெறக்கூடிய இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தலிலும் தாவேகாவிற்கே ஆதரவுகளை கொடுப்போம் என்பதையும் தெரிவித்துவிட்டனர். இப்பேற்பட்ட அரசியல் களத்தில் சிறந்த தலைவராக ஸ்டாலின் இல்லாததும் எடுத்துரைக்கக்கூடிய வகையில் அமைந்துவிட்டது. மேலும் ஸ்டாலின் அவர்களுக்கு வயதாகிவிட்டது. அவருக்கு ஒரு முறை முதல்வர் பதவியை தமிழக மக்கள் கொடுத்தார்கள். அதை சரியாக பயன்படுத்தவில்லை. தற்பொழுது அவர் முழுமையாக அரசியலில் இருந்தே விலக வேண்டும், அவர் ஓய்வில் இருக்க வேண்டும், அவரது பதவியைத்தான் தமிழக மக்கள் பறித்துவிட்டார்கள் என்று கூறி சமூக வலைதளங்களில் பலரும் கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அதிகாரங்கள் அனைத்தும் பறிபோகிவிட்டது. ஸ்டாலின் அவர்களது செயல்பாடுகள் இங்கு தோல்வியில் முடிந்ததுதான் மிகப்பெரிய அளவிலான ஒரு ஒட்டுமொத்தமான செயலற்ற திறமையாகத்தான் திமுகவின் ஆட்சியில் ஸ்டாலினின் செயல்பாடுகள் இருந்தது. ஸ்டாலின் அவர்களுக்கும் கோபாலபுர குடும்பத்திற்கும் மாதம் கமிஷன் பணம் சரியாக வருகிறதா? திமுகவின் ஆட்சியில் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள், காவல்துறையை நிர்வாகிகள் தனது கட்டுப்பாட்டில் வைக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை கூட திமுகவின் தலைமை பெரிதளவில்
கண்டுகொள்ளவில்லை. சபரீசன் அவர்களுக்கும் தலைமைச் செயலகத்தில் வரவழைத்து முழு சுதந்திரத்தையும் வழங்கி IAS அதிகாரிகள் முதல் IPS அதிகாரிகள் வரை இடமாற்றம், பணியிட மாற்றம், பதவிகள் உயர்வு, பதவிகள் குறைப்பு என்ற முழு சுதந்திரத்தையும் சபரீசனுக்கு வழங்கி அதிகாரமற்ற ஒட்டுமொத்தமான தோல்விற்கான காரணமாக ஸ்டாலின் அவர்கள் செய்துவிட்டார். இன்னும் சொல்லப்போனால் ஸ்டாலின் அவர்களால் அடுத்த 20 ஆண்டுகளில் திமுக ஆட்சி அமைக்க முடியாத அளவிற்கு அடித்தளத்தை அமைத்துவிட்டார்கள். அதே சமயம் தவேக அடுத்த 20 ஆண்டுகள் ஆட்சி அமைக்கும் அளவிற்கான ஏற்பாடுகளையும் செய்ததும் ஸ்டாலின் தான். செய்தது எல்லாம் ஊழல். முதல்வர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்திலும் சரி பொதுவெளியிலும் சரி திமுகவின் ஊழல் பெயரை மட்டும்தான் கூறுகிறாரே தவிர மற்றபடி விமர்சனங்கள் அனைத்தும் தவேகவின் மீது இருந்தாலும் அது உடனடியாக சரி செய்யப்படுகிறது என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிக பெரிய அளவிலான தோல்வியை மட்டும்தான் இனி வரக்கூடிய ஒவ்வொரு தேர்தல்களிலும் அமையும். அதற்கு காரணம் ஸ்டாலின், உதயநிதி, சபரீசன் இவர்கள்தான் பொறுப்பேற்க வேண்டும் என்ற தகவலும் தற்பொழுது செய்தி வட்டாரங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. திமுகவின் தலைவரும் முன்னாள் முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் பதவிகளை பறித்ததற்கு தமிழக மக்கள் எடுத்த முக்கியமான சில நடவடிக்கைகள் திமுகவின் மீது இருந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் மட்டும்தான். அமைச்சர்களும் திமுகவின் நிர்வாகிகளும் மக்களை ஏளனமாகவும் குறுநில மன்னர்களாக செயல்பட்டதும் தான் கோபமடைய தமிழக மக்களுக்கு ஒட்டுமொத்தமான எதிர்ப்புகளை தெரிவிக்கக்கூடிய வகையில் அமைந்துவிட்டது. இப்பொழுது கண்ணீர் விட்டு கதறி அழுகின்ற காட்சிகள் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் சேகர்பாபு உள்ளிட்டவர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார்கள். ஆனால் தோல்வி அடைந்த பிறகு எந்த ஒரு பயனும் கிடையாது. ஒவ்வொரு தேர்தல்களிலும் 200 முதல் 250 கோடி வரை செலவு செய்த திமுகவின் MLAக்கள் தோல்வி அடைந்த பிறகு அந்த பணத்திற்கு வட்டி கட்ட முடியாமல் கோபாலபுர குடும்பத்திடமும் அறிவாலய வாசலிலும் காத்து கிடைக்கிறார்கள் என்பதும் செய்தி வட்டாரங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. இனியும் ஒருபோதும் தமிழக மக்கள் ஏமாற மாட்டார்கள். உங்களை போன்ற ஒட்டுமொத்த மன்னர்களாட்சியை இனியும் தமிழ்நாட்டில் கொண்டு வரவும் விடமாட்டார்கள். அன்றைக்கு எப்படி ஜெயலலிதா அவர்கள் திமுக என்றாலே ஊழல் சக்தி தான், திமுகவை ஆட்சிக்கு வரவிடாமல் கலைஞர் அவர்கள் ஒட்டுமொத்தமான மனவேதனை அடைந்தாரோ அதேபோல இன்றைக்கு விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்று அடுத்த 20 ஆண்டுகளை கைப்பற்றி ஸ்டாலினையும் உதயநிதியையும் முதல்வராக வரவிடாமல் கண்ணீர் வைக்கப் போகிறார் என்ற செய்திகளும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. நண்பர்களே, ஸ்டாலின் அவர்களது அதிகாரங்கள் பதவிகளை பறித்த கொளத்தூர் மக்கள் செய்தது சரியா தவறா? தற்பொழுது இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள்.